இந்தியன் ரயில்வேலேருந்து சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம இந்த ஒரு வீடியோவிலேயே பார்க்க போறோம். அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி தான் அண்டர் கிராஜுவேட்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறக்கூடியது. 12th முடிச்சிருந்தாலே போதும். என்னென்ன போஸ்ட்டு, ஒரு வேக்கன்சிஸ் எவ்வளோன்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஜாப் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/10/2025. அதாவது இன்னையிலேருந்து தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு இந்த அப்ளை பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/11/2025. நவம்பர் 27 லாஸ்ட் டேட்டு அண்ட் நவம்பர் 29 தான் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அண்ட் என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2424 வேகன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸு அண்ட் சேலரி ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,700. அண்ட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கு வந்து சேலரி வந்து 20,000 அண்ட் ஏஜ் வந்து மேக்ஸிமம் 30 அண்ட் மினிமம் 18. வேக்கன்சிஸ் வந்து 394. ஜூனியர் கிளர்க்கு அவங்களுக்கு 20,000 சேலரி அண்ட் 18 to 30 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 163 வேகன்சிஸ். ட்ரெயின் கிளர்க்குக்கு சேம் சேலரி தான், சேம் ஏஜ் தான். 77 வேகன்சிஸ் டோட்டலாக 3058 வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோட் ஆன்லைன் தான். இதான லிங்க் அண்ட் பிடிஎஃப் லிங்க் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ட்வைன்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கன்சிப்பாக எடுப்பாங்க, ப்ளஸ் விஷன் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருந்தால் மட்டும் போதும். ஏஜ் லிமிட் மினிமம் 18லேருந்து அதிகம் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 500ம், எஸ்சி எஸ்டி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 250 ருபீஸும். ஃபீஸ் மோட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். அண்டு மொத்தம் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் 100. எக்ஸாம் டியூரேஷன் மினிட்ஸ் வந்து 90. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இதுதான் அதுக்கான சிலபஸஸ். அண்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு 120 கொஸ்டின்ஸு, டியூரேஷன் டைம் 90. ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸும், மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 கொஸ்டின்ஸு. இதுக்கான சிலபஸஸ். இதில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கும் ஜூனியர் கிளர்க்குக்கும் மட்டும்தான் தேர்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அவங்களுக்கு. RRB அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைட்டில் போயிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலயமா நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். கொடுக்குற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கரெக்டானதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா கொடுங்க. சிக்னேச்சர் எந்த அளவுக்கு போடணும், ஃபோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு இருக்கணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சைனில் நீங்கள் பிளாக் பெனில் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்ஸ். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுறதும் பண்ணலாம். அண்ட் இந்த வேலைக்கான முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு ப்ளஸ் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.